வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ மேக் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ஷியோராக நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி ட்ரேட்ஸும் நமக்கு வந்துட்டு கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போது ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத் பார்த்துடலாம். தென் நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துக்கலாம் நிஃப்டி 50யோடது. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம ரூல்ஸ் படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரிக்கான பெஸ்ட்டு டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ என்ட்ரி ஆகக்கூடாது, என்ட்ரி ஏன் நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் கிளியர் வீடியோ வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரி எக்ஸிட்கான ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. அதை நீங்கள் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளாரிஃபை ஆகும். ஸோ இது பெஸ்ட்டு டைமுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து என்ட்ரு ஆகுங்க. ஸோ ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு கிடைக்கல இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 10 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். தென் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு என்னாச்சு, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இந்த கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூவான 24813 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கிடைக்காம ரிவர்சலில் மூவ் ஆயிடுச்சு, அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு டவுன்வர்ட்ஸ். நமக்கு அப் ட்ரெண்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கால் ப்ரைஸில் பை பண்ணியிருப்போம் ரைட். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் இல்லாமல் டவுன்வர்ட்ஸில் மூவ் க்ரியேட் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. 24776 நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 37 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலான்னு பார்க்கும்போது நம்ம லைன்லேயே அகைன் நமக்கு வந்துட்டு நம்ம லைன் அதே லைனில் சேம் லைன்லேயே நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அகைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இந்த க்ளோசிங் வேல்யூ 24804 வந்துட்டு நம்ம என்ட்ரி ஆயிருக்கணும், ஐ மீன் பை பண்ணியிருக்கணும் கால் ப்ரைஸில். நீங்கள் சப்போஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு நான் சொல்கிறது தான், ஸ்டாப் லாஸ் வேல்யூம் நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும், டார்கெட் ப்ரைஸும் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களோட எவ்ரி ட்ரேட்ஸும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கிடைக்கல. ஸோ ஒரே மாதிரி ஸ்டேபிளாக ஒரே லைன்லேயே மூவிங் இருந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் 24772 வந்துட்டு இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஒரு 32 பாயிண்ட் வந்துட்டு இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் ஃபார் நிஃப்டி 50. தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வேல்யூ வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட லோ வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் ரைட். ஸோ இங்கே வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் நம்மளோட செகண்ட் ட்ரேடில். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அகைன் சேம் லைன்லேயே அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே வந்துட்டு ரிவர்சலில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம் ரைட். 24760 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கோம். பட் இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் கொடுக்காம ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ அகைன் 3 டைம்ஸும் நமக்கு வந்துட்டு ஃப்ரைடே கொஞ்சம் சுமாராக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது நிஃப்டி 50. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 ட்ரேட்ஸுமே வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பை பண்ணோம் சடனாக ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் மினிமமான ஒரு குட்டி ஸ்டாப் லாஸோட மூவ் போயிட்டு இருந்தது. ஸோ தேர்ட் ட்ரேடுமே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் தான் 783 இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் நமக்கு. ஓகே, 23 பாயிண்ட் இங்கே ஒரு 23 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இங்கே நமக்கு ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இல்லையா. ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அகைன் வந்துட்டு ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, டவுன் கன்ஃபர்மேஷன் கிடச்சி. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24758 நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன், ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல மூவ் தான் இருந்தது, டவுன்வர்ட்ஸில் மூவ் தான் இருந்தது. ஸோ இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். 24630 வரைக்கும் இங்கே வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ட்ரேடில் வந்துட்டு ஒரு 128 பாயிண்ட் வந்துட்டு சூப்பராக ஒரே சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் ஒன்று நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீட்டாக வெளில வந்துருக்கலாம். பட் என்னென்னா ஃப்ரைடே ஸ்டேட்டஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்லேயுமே வந்துட்டு நமக்கு குட்டியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஃபைனல் ட்ரேடில் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஓவர் கம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 128 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங், பட் 92 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டும் உண்டு.
ஆனாலும் 36 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம செட்டப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேட்ஸும் நம்ம அட்டென்ட் பண்ண முடியாது. பட் அது எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி முடிஞ்சு அதுவுமே நம்ம 36 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு ஃப்ரைடேவோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி 50ல் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னென்ன எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் மூவ்னே எப்படி இருந்துச்சுங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ் எதுக்குமே நம்ம வரி பண்ணணும்னு தேவையில்ல. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். ஸோ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 24740, தென் 24847, then 24961, then 25086, then 25138, then 25245, 25338, then 25380. இது நாளைக்கு மூவ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் தான் இது. நிஃப்டி 50க்கு இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தாலும் அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துலாம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24643, 24588, then 24544, then 24478, then 24404, then 24311, then 24240, finally 24191. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. போத் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட ட்ரேட்ஸ் இருக்கும். தென் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட்ஸ் நல்லா இருந்தது இல்லையா? நம்ம வந்து 2 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம் பேங்க் நிஃப்டியில். வாங்க பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் இங்கே உடனே ஒரு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் இந்த கேண்டோட க்ளோசிங் வேல்யூவான 54748 நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். ரைட், இங்கே கால் ப்ரைஸில் புட் ப்ரைஸில் பை பண்ணியிருக்கணும். ஓகேயா? இங்கே வந்துட்டு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம புட் ப்ரைஸில் இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பாருங்களேன் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது. இதோட லீஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒரே ட்ரேட் சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் லீஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேயா? எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே 54310 வரைக்குமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியும் வரலாம். பட் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைம் டிலே ஆகிட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகும்போது என்ன ஆகும்னா ப்ரீமியம் ரேட்டுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் இல்லையா? அப்போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கும் லோவாக சான்சஸ் இருக்குது. அந்த ரீசன்னால் இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணிவிட்டு எவ்வளோ இயர்லியராக உங்கள் டார்கெட் செட் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ இயர்லியராக நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு ப்ரீமியம் ரேட்லேயும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளோட ப்ராஃபிட்டும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ரொம்ப இயர்லியராகவே நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துட்டு அது இன்னும் பெட்டர் மூவ், சேஃப் மூவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வரைக்கும் இதோட லோ வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இங்கே வந்துட்டு 538 வரைக்கும் வந்துட்டு
ஒரு 210 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் ட்ரேடில் நமக்கு ஒரே ட்ரேடில் நமக்கு ஒரு 210 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வந்துட்டு எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட நீட்டாக வெளில வந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வரைக்கும் இந்த லோ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேட் இங்கே நமக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 54531 அகைன் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இது கொஞ்சம் ப்ராப்பரான மூவ் இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸும் அக்கராச்சு 54570 இங்கே ஒரு 39 பாயிண்ட் வந்துட்டு இங்கேயும் ஸ்டாப் லாஸ் அக்கராச்சு. இதில் நான் 2 மூவ் சொல்கிறேன். இப்போ இதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்க பட்சத்தில் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா இது நெக்ஸ்ட் ட்ரேடாக கன்சிடர் பண்ணுவோம். இல்லை நான் ஒரே ட்ரேடே நான் லாஸ்ட் வரைக்கும் நான் வந்துட்டு வேரி பண்ணிட்டு என்னோட டார்கெட் ப்ரைஸை வேரி பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறதும் அது ஓகே தான். அது சிங்கிள் ட்ரேட்லேயும் நீங்கள் பெரிய ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ஓகே, பட் நான் இப்போ கேரி பண்ணது இயர்லியராகவே என்னோடய ஃபஸ்ட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு ஒரு இயர்லியர் டார்கெட் செட் பண்ணி நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம செகண்ட் இன்னொரு ட்ரேடும் அட்டன் பண்ணோம். பட் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, 39 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட வெளில வந்தாச்சு, எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணலை. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. இது கன்ஃபர்மேஷன் கிடையாது இல்லையா, இங்கேயும் கன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் இது வந்துட்டு இதுவுமே பாருங்களேன் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். ஓகே, இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேயா, ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, ஒரே ட்ரேட் நம்ம 210 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பட் 39 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால ஒரு 171 பாயிண்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் ஃப்ரைடே வந்துட்டு ஒரு 171 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதுதான் ப்ரீமியம் ரேட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இயர்லியராக நீங்கள் வந்துட்டு டார்கெட் செட் பண்ணி அச்சீவ் பண்ணும்போது ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும். ப்ரீமியம் ரேட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். லேட் ஆகும்போது ரொம்ப டிலே பண்ணும்போது ப்ரீமியம் ரேட் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போது நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 54551, 54777, 54960, 55202, 55353, 55476, then 55617, then 55849. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு நாளைக்கு மண்டே ஸ்டேட்டஸ் அப்படின்னா அதுக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 54255, then 54076, then 53919, 53771, then 53522, then 53383, then 53216, then 53086. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம போத் ப்ரொவைட் பண்ணியாச்சு. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் டார்கெட் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் ப்ராப்பராக பை பண்ணுங்கள். ஷுவராக உங்கள் ப்ராஃபிட் மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட குட்டி ஸ்டாப் லாஸோட உங்களோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.